புற்றுநோய்க்கு கடலின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் மருந்து. ஆய்வுகளே ஒப்புக்கொண்ட அறிக்கை. தீராத நோய்க்கு முடிவு வந்துடுச்சு. புற்றுநோய் உலகத்தையே அச்சுறுத்தும் மரண நோய்களில் ஒன்றாக இருப்பதை நாம் அறிந்ததே. இந்த நோய் ஒருவரின் வாழ்க்கை முறையை மட்டுமல்ல, அவரை சுற்றியுள்ள குடும்பத்தினரின் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய சக்தியை கொண்டது. இதற்கெதிராக பல்வேறு மருந்துகள், சிகிச்சைகள், ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் தற்போது சிகிச்சையின் வழி கடலின் ஆழத்தில் இருக்கக்கூடும் எனும் புதிய விஞ்ஞான ஆய்வு உலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கடல் உயிரினங்களில் இருக்கும் தனிச்சேர்மங்கள் வியக்கத்தக்க அளவில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கடல் வெள்ளரி எனப்படும் சி குக்கும்பரில் உள்ள சர்க்கரை கலவை புற்றுநோய் பரவலுக்கு முக்கிய காரணமாக உள்ள SULF2 எனும் நொதியை தடுக்கும் என்று மிசிசிப்பி பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த நொதி புற்றுநோய் செல்கள் ஆரோக்கிய திசுக்களில் ஊடுருவி பரவ உதவுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் சக்தி கடல் வெள்ளரியில் இருக்கிறது என்பது மருத்துவ உலகிற்கு ஒரு புரட்சி செய்தியாகும். இது மட்டுமல்ல, கடல் வெள்ளரியில் இருந்து பெறப்படும் இந்த சேர்மம் மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாமல் பாதுகாப்பாக செயல்பட முடியும் என்று நம்பப்படுகிறது. தற்போது பயன்படுத்தப்படும் சில மருந்துகள் இரத்த உறைதலுக்கே காரணமாக இருக்கின்றன. இதனாலேயே பல நோயாளிகள் சிகிச்சையிலிருந்து பயந்து விலகுகிறார்கள். ஆனால் கடல் கலவைகள் அந்த ஆபத்துகளை இல்லாதபடி செயல்படுகின்றன என்பது நம்பிக்கையை அதிகரிக்கிறது. பொதுவாக கடல் என்பது பூமியின் மிகப்பெரிய மருந்து களஞ்சியமாகவும் பார்க்கப்படுகிறது. கடலுக்கடியில் வாழும் நுண்ணுயிரிகள், பவளங்கள், கடற்பாசிகள் போன்றவை தங்கள் வாழ்வுக்காக தனித்துவமான வேதிப்பொருட்களை உருவாக்குகின்றன. இவை புற்றுநோய் செல்களையும் கட்டிக்கோடுகின்றன. தற்போது சில கடல் உயிரினங்களை வைத்தே கருப்பை புற்றுநோய், சதுரம் கட்டி போன்ற புற்றுநோய்களுக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் கடல் வாழ்வினங்களை பாதுகாக்கும் பணியும் இப்போது முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனெனில் அந்த உயிரினங்கள் அழிந்துவிட்டால் அந்த மருந்து சக்தியும் இழக்கப்படும். புவி வெப்பமயமாதல், கடல் மாசுபாடு ஆகியவை கடல் உயிரினங்களை அழிக்கின்றன. அதனால் கடல்சார் ஆராய்ச்சி மட்டும் அல்லாது கடலையும் பாதுகாக்க வேண்டிய தருணமாக இது மாறியுள்ளது. இந்த ஆய்வுகள் தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெறுமானால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இனி மரணத்திற்கு பயப்பட தேவையில்லை. வாழ்க்கைக்கே முன்னுரிமை அளிக்கக்கூடிய சூழல் உருவாகும். மருந்துகள் கடலில்தான் இருந்தாலும் அதனை பூமிக்கு கொண்டு வருவது மனித கைகளில்தான் உள்ளது. நம்மில் பலர் கடலை வெறும் சுற்றுலா இடமா அல்லது உணவுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இடமா என எண்ணுவோம். ஆனால் அந்த நீல ஆழத்தில் உலகின் அடுத்த பெரிய மருத்துவ புரட்சி இருக்கக்கூடும். மனித உயிர்களை காப்பாற்றும் மருந்து பூமியின் அடியில் உள்ள அந்த கடலுக்கடியில் ஒளிந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போது அதிகரித்துள்ளன. இந்த மருந்துகள் விரைவில் வணிகமாகவும் சிகிச்சை முறையாகவும் மாறி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒளி தரும் எனும் நம்பிக்கையுடன் கடலின் ஆய்வு இன்னும் தீவிரமாக்கப்பட வேண்டும். மனித குலத்தின் வாழ்வாதாரமே இப்போது கடலின் மேல்தளத்தில் நீந்தி கொண்டிருக்கிறது.